ஒரு 2 மணி நேரம் சினிமா பார்க்குது. சினிமா பார்த்து முடிச்சோம் அந்த சந்தோஷம் செஞ்சுட்டு போயிருக்கு. சினிமா பார்த்து முடிஞ்ச அந்த சந்தோஷம் போயிருக்கு. அடுத்து கொஞ்ச நேரம் டிவியில் ஏதாவது பார்த்துட்டு இருப்போம், ப்ரோக்ராம் பார்க்குது. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சுட்டு சந்தோஷம் போயிருக்கு. சரி கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடுது. கேம்ஸ் விளையாட முடிஞ்சோன்னு அந்த சந்தோஷம் போயிருக்கு. மொபைல் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. மொபைலில் ரீல்ஸை பார்க்குறது, யூடியூப்பை பார்க்குறது, இன்ஸ்டா போகிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. கடைசியாக மொபைல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் இருந்துருக்கு போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு வருது. எல்லாரும் போயிட்டு வருது. கடைசியாக பார்த்தா சுற்றி முடிச்ச சந்தோஷம் போயிருக்கு. இதுக்கு சந்தோஷமே கிடைக்காத நேரத்தில் இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் மாறி இருக்குன்னா ஒரு கீழ்ப்படியாத இருதயமும் மாறி இருக்கு. என்ன செஞ்சது? கீழ்ப்படியாது, பொய் சொல்லுவோம், சண்டை போடுவோம், சேட்டை பண்ணுவோம், அடுத்தவங்க பொருளை திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுறது, இதெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னா இந்த இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமா இருக்கிறதுனால மாறி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன், ஒரு பலூன்ல ஓட்டை இருக்கு வச்சுக்கோ. ஒரு பலூன்ல ஓட்டை இருக்கு. நீ என்னதான் காத்து ஊதுனாலும் காத்து இருக்குமா? இருக்காது. ஒரு பானையில ஓட்டை இருக்கு. நீ என்னதான் தண்ணி ஊத்தாலும் இருக்குமா? இருக்காது. அது ஒதுங்கி போயிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமா இருக்கிறதுனால தான் இதுக்கு எந்த சந்தோஷம் உள்ள வந்தாலும் அந்த இருதயத்துக்குள்ள இருக்க முடியாது. புரியுதா? இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, போயிட்டு சந்தோஷமாக நினைக்கிறீங்க, சேட்டை பண்றீங்க, திருடுறீங்க, எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த இருதயம் உடைஞ்சு இருக்குது. சரி கவனிங்க, இந்த இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமா ஆனதுக்கு காரணம் என்னன்னா பாவம். என்னது? கவனி, என்ன இந்த உடம்பை இருதயத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? பாவம் உள்ள வந்ததுனாலதான் அந்த இருதயம் எப்படி மாறிடுச்சு? உடைக்கப்பட்ட இருதயமா மாறிடுச்சு. இந்த இருதயம் உடைச்சதுனாலதான் இது இவ்வளவு வேலையும் செய்யும். நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் கீழ்ப்படியாம இருக்கோம்? நம்ம ஏன் சேட்டை பண்றோம்? நம்ம ஏன் சண்டை போடுறோம்? நம்ம ஏன் பொய் சொல்றோம், கெட்ட வார்த்தை பேசுறோம்? இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள பாவம் இருக்கு. உங்க இருதயம் உடைஞ்சிருக்கிறதுனால நீங்க இப்படிலாம் செய்வீங்க. எனக்கு கவனிங்க, சரியா? சரி, அப்போ இந்த இருதயம் உண்மையிலே இப்படிதான் கடவுள் படைச்சாரா அப்படின்னு பார்ப்போம். இந்த இருதயத்தை, உங்க இருதயத்தை இப்படிதான்